வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முதல்ல வந்து தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1½ கப்பு அளவுக்கு வந்து நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சோட்டை மாவு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1 டீஸ்பூன் மேலே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் பொடி எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 300 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச அப்புறம் இந்த காலிஃப்ளவர் எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்து பொரிஞ்ச அப்புறம் எடுத்து பிளேட் போனால் காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.